இங்கே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்குது. நானும் என் தம்பியும் வயலுக்கு வந்து தண்ணி கட்டலான்னு பார்த்தா ஃபுல்லாத்தையும் பேரெல்லாம் மழையில் நெஞ்சு நல்லா ஈரமாயிட்டு இருக்குது. அதனால தண்ணி கட்ட வேணாம் அப்படின்ட்டு நாங்கள் ரோட்டில் அப்படியே நடந்து போயிருந்தோம். இவன் தான் என் தம்பி, பேர் இளவரசன். அது என் நண்பன், அவன் பேர் ராஜேஷ். அவன் வந்து சாமிக்கு மாலை போட்டதுனால அவன் சாமி கும்பிட்டு இருக்கான். என் தம்பி ரோட்டு ஓரமாக ஏதோ செடி மாதிரி பொதுராக இருக்கே அப்படின்னு பார்த்தா அங்கே கிட்ட போய் பார்க்குறோம். அது என்னன்னு பார்த்தா தக்காளி செடி. என்னடா இது இவ்வளோ பெரிய தக்காளி செடியாக இருக்கே அப்படின்னு கேட்டதுக்கு என்னன்னு தெரில, பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் எத்தனை வேர் இருக்குன்னு பார்த்தோம். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு வேர் தான் இருக்குது. அந்த வேர்லேயே நிறைய வந்து உள்ளே போய் பார்த்தா ஒரே ஒரு வேர் தான் இருக்குது. ஒரே ஒரு வேரில் இவ்வளோ பெரிய தக்காளி செடியா அப்படின்னு பார்த்தா இது என்ன தக்காளி அப்படின்னு போய் பார்த்தோம். ஏதாச்சும் பூ இருக்கான்னு பார்க்கலாம். இதுதான் அந்த தக்காளி செடியினுடைய பூ. காய் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். இதோ காய் வந்து இப்போ தான் விட்டு இருக்குது, பூ பிஞ்சு எல்லாம் இறங்கி இருக்குது. இந்த கொல்லியோட ஓனர் பார்த்திங்கன்னா மாடு பூச்சின்னு இப்போ தான் வந்துன்னு இருக்காங்க. தூங்கி வந்து பல்லு கூட வளர்க்காம வந்துன்னு இருக்காங்க. என்னடா இது இவ்வளோ பெரிய செடி வளர்ந்துருக்கேன்னு பார்த்தா அதுக்கு முக்கிய காரணம் இந்த மாட்டு சாணம் தான். இந்த மாட்டு சாணத்தில் இவ்வளோ சக்தி இருக்குது. இந்த சக்தி வந்ததுனால பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய காயெல்லாம் விட்டு இருக்கு பாருங்கள். இது ஒரே ஒரு வேர் தான் பாருங்கள், எவ்வளோ பெரிய காய் விட்டு இருக்குது. இதனால் என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் மாட்டு சாணத்தை வந்து கொல்லிக்கு யூஸ் பண்ணுங்கள், விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா அதனால் நிறைய பயன் கிடைக்கும். நன்றி. எங்கள் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா பல்லு வலிக்கினே இப்போ தான் மூஞ்சி கழுவுறதுக்கு போனாங்க. என்ன செடியில் தக்காளி காய் வந்து விதை எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு இந்த செடியில் இருக்கிற தக்காளி வந்து சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்டா சுகர் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தான் அந்த ஓனரு. நாங்கள் வீடியோ எடுத்ததுன்னே எங்களை வந்து திட்டுறாங்க அவங்க. இதுதான் அந்த செடி, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், காய் எல்லாம் விட்டு இருக்குது. உங்களுக்கு இந்த விதை வேணுன்னா கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.